கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் அதிகமாக எப்பொழுதுமே யோசிப்பீங்க. அப்படி அதிகமாக யோசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில வாய்ப்புகளை நீங்கள் இழந்து கொண்டே தான் இருப்பீர்கள். இந்த கன்னி ராசிக்காரங்களான நீங்கள் உங்களுக்கு எதையும் நுணுக்கமாக ஆராயும் குணம் இயற்கையிலிருந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு செயல் நடந்தாலும், ஒரு வாகனங்களை ஓட்டினாலும், ஒரு வேலையவே நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அதில் நீங்கள் வேகமாக செய்கிறீங்களோ இல்லையோ அது உங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் அதனை நீங்கள் நுணுக்கமாக கற்றுக்கொள்ள வேண்டும். எது எப்படி வேலை செய்கிறது, எந்த ஒரு வேலையில நம்ம தொடங்கினால் அது நல்லதை நம்ம வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள்ள எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அதை நம்ம முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு நம்ம வேகத்தை அதிகப்படுத்தலாம் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆனால் அதனை சிலர் புரிந்து கொள்ளாமல் இவனுக்கு வேலையே பார்க்க தெரியவில்லை, எப்பொழுதுமே பொறுமையாகவே இருக்கான், ஸ்லோவாகவே இருக்கான் என்று கூறி உங்களிடம் இருந்து அந்த வேலையை பறித்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு காரியத்தில் இறங்குவதற்கு முன்னால் அதனுடைய நன்மை தீமைகளை 100 முறை யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அதனாலேயே பல வாய்ப்புகள் உங்களை விட்டு கை நழுவி சென்றிருக்கும். ஆனால் உங்களின் இந்த அதீத சிந்தனை திறனை பல நேரங்கள்ல உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும், உங்களுக்கு பிரச்சனைகளையும் இது தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இதை செய்யலாமா வேண்டாமா, ஒருவேளை நஷ்டம் வந்துவிட்டால் என்ன செய்வது என்று நீங்கள் கணக்கு போட்டு கொண்டிருந்த நேரத்திற்குள் உங்களை விட தகுதி குறைந்த ஆனால் துணிச்சலான ஒரு நபர் அந்த ஒரு வாய்ப்பை உங்களிடமிருந்து தட்டி பறித்து கொண்டு போயிருந்த நாட்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களது தயக்கமும் எல்லாம் கச்சிதமாக இருக்க வேண்டும் என்ற உங்களது எதிர்பார்ப்பும் உங்களை அறியாமலேயே உங்களுடைய வாழ்க்கையை பின்னோக்கி இழுத்து கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனா நீங்கள் எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அது சரியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு கண்ணோட்டங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதனாலேயே சில மனிதர்களையும் நல்லவர்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ளிருந்து நீங்கள் நிச்சயமாக இழந்து கொண்டே இருப்பீங்க. நடிக்கக்கூடிய நபர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வைத்திருப்பீங்க. உங்களது தயக்கமும் எல்லாம் கச்சிதமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்பிக்கையுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா பறிப்போகி இருக்கும். கை கெட்டிய பல பொன்னான வாய்ப்புகளும் உங்களது அதீத யோசனையாலேயே உங்களை விட்டு நழுவி சென்ற கசப்பான தருணங்கள் அதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டும் அது உங்க வாழ்க்கைக்குள்ள எது செய்தாலும் அதில் பிரச்சனைகள், எந்த ஒரு நபரை தேடி போனாலும் அவர் மீது சந்தேக கண்ணோட்டங்கள், இப்படித்தான் உங்க வாழ்க்கை இதுவரைக்கும் நிச்சயமாக நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமும் சில நேரங்கள்ல உங்களுடைய மிகப்பெரிய ஒரு தடையும் உங்களுடைய சிந்தனை திறனாகவே இதுவரைக்கும் இருக்கலாம். எந்த ஒரு முடிவையும் அவசரமாக எடுக்காமல் எல்லா பக்கமும் யோசித்து சரியா தவறா என்று பல முறைகள் கணக்கிட்டு பார்த்து தவறான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்றால் அது கன்னி ராசியான நீங்களாக மட்டுமே தான் இருப்பீங்க. ஆனாலும் சில நேரங்களில் அந்த அதிகமான யோசனை தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்த சில நல்ல வாய்ப்புகளை கூட தள்ளி வைத்திருக்கும். நல்ல விஷயங்களின் மீது உங்களுடைய தப்பான சந்தேகங்கள் அந்த ஒரு நல்ல விஷயங்கள் மீதும் வைக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை எப்படியாவது உங்களுடைய நண்பர்கள் கெடுத்துவிட வேண்டும் என்று நினைத்து உங்களுக்கு உங்களுடைய மனதில் இருந்த ஆசைகளை அவர்கள் கெடுத்துவிட்டு உங்களுக்கு வந்த வாய்ப்புகளையும் அவர்கள் நிச்சயமாக தள்ளி வைத்திருப்பார்கள். இந்த ஒரு அனுபவங்கள் தாங்க உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இது சரியா இருக்குமா, ஏதேனும் பிரச்சனைகள் வருமா என்ற எண்ணங்கள் உங்களை பின்னுக்கு இழுத்து கொண்டிருந்த நாட்களும் நிச்சயமாக இருக்கும். பிறகு அதை வாய்ப்பை வேறொருவர் பயன்படுத்தி முன்னேறியதை பார்த்து மனதிற்குள் வருத்தத்தை அடைந்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். இந்த அனுபவம் எல்லாருக்குமே பொருந்தாதுங்க. ஆனால் சில கன்னி ராசிக்காரங்க இருப்பாங்க, தங்களுடைய உங்களுக்குள்ள திறமை இருக்கும், இருந்துமே தயக்கத்தினால் சில வாய்ப்புகளை உங்களால இழந்ததாகவே நிச்சயமாக இருக்கும். இன்னொரு இடத்தில் நான் ஒரு வார்த்தைகள் பேசினால் என்னை என்ன நினைத்து விடுவார்கள், எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்குமா கிடைக்காதா என்று நீங்களே உங்கள் மீது ஒரு சந்தேக கண்ணோட்டத்தை வைத்திருப்பீங்க. அதனாலேயே பல வாய்ப்புகளும் பல விஷயங்களும் உங்களுடைய கை நழுவி சென்றிருக்கும். இந்த ஒரு நிகழ்வுகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். இது நடந்திருக்கா இல்லையோ என்பதையும் நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லது நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நெருங்கிவிட்டது. மனதில் திட்டமிட்ட பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க மாறி விடுவீங்க. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களாக உருவெடுத்து கொண்டே தான் இருப்பீர்கள். உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்குள்ள மேம்படும். தொழிற்கல்வி சார்ந்த செயல்களில் உள்ள குழப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது குறைந்து கொண்டே இருக்கும். அதிகாரிகளின் மறைமுகமான ஆதரவுகள் உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு நேரத்தில் திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். பேசாமல் இருந்த நபர்கள் கூட உங்களிடம் வந்து பேசுவாங்க. அந்த அளவுக்கு நல்லது உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடக்கப் போகிறது. நீண்ட காலமாக நின்று கொண்டிருந்த வேலைகள் வேகமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது முடிவடைய தொடங்கும். உங்களது வாழ்க்கையில சில விஷயங்கள் நீண்ட நாட்களாக காத்திருக்க வைத்திருக்கும். ஒரு வேலை தொடங்கியிருக்கலாம், ஆனால் முடிவு வராமல் தாமதமாகி அது இன்னும் இழுத்தடித்து கொண்டு ஒரு முயற்சியும் நீங்கள் செய்திருப்பீங்க. அதிலும் எதிர்பார்த்த பதில் கிடைக்காமலும் அதுவும் இருந்து கொண்டே பாதியிலே நின்றிருக்கும். இப்போது இது முடியும் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் நீண்ட நாட்களாக இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டிருந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இது தேடி கொடுத்து கொண்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். பல முறை முயற்சி செய்தும் தடை வந்ததால் ஒரு கட்டத்தில் நம்பிக்கையே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைந்து போயிருக்கும். ஆனால் இன்னும் சில நேரங்களில் வாழ்க்கையில ஒரு சிறிய மாற்றங்கள் கூட நீண்ட நாள் நின்றிருந்த விஷயங்களை மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நகர வைக்கும். அந்த ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை நிச்சயமா தேடி கொடுக்கும். என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த 30 நாட்கள்ல இன்னும் வரக்கூடிய 30 நாட்களில் தடைப்பட்ட வேலைகள் வேகம் பெற்று சூழ்நிலை உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி நம்பிக்கைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல செய்தி உங்களின் வீடு தேடி நிச்சயமாக வரலாம். முடிவடையாமல் இருந்த ஒரு காரியங்கள் மீண்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள தொடங்கி அந்த ஒரு காரியத்திலும் நிச்சயமா நீங்க நினைத்த ஒரு விஷயத்தை சாதித்து காட்டுவீங்க. புதன் கிரகத்தின் ஆதிக்கம் பெற்ற கன்னி ராசிக்காரங்க திட்டமிடும் திறமை மற்றும் புத்திசாலித்தனமான அணுகுமுறையால் முன்னேற்றத்தை காணக்கூடியவர்கள் என்று உங்களுடைய வாழ்க்கையில எழுதப்பட்டிருக்கு. இது இன்னும் வரக்கூடிய 30 நாட்களில் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். கடந்த காலத்தில் இருந்த தாமதங்கள் உங்களை தோர்வடைய செய்திருந்தாலும் இனி வரக்கூடிய காலத்தில் ஒவ்வொரு படியாக முன்னேற்றம் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாகி அது போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாக நடக்க போகிறது. கடந்த பல மாதங்களாக ஏன் சில வருடங்களாகவே இந்த ஒரு காரியம் எப்போதுதான் முடியும், ஏன் இவ்வளவு முட்டுக்கட்டைகள் என்று நீங்கள் ஏங்கி தவித்த அத்தனை அத்தியாவசிய வேலைகளும் இப்பொழுது மின்னல் வேகத்தில் முடிவடைய போகுது. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கை கொடுத்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இது நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.